அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போடக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சில நாதேரிங்க பல கமெண்ட்டுகள் போடுவானுங்க. அந்த ஒரு சில ஐடியிலேருந்து ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அந்த ஐடியிலேருந்து மட்டும் ரொம்ப அசிங்கமான கேவலமான கமெண்ட்டை போடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுறாங்க அப்படின்னா அவனுங்க எவ்வளவு கேவலமானவனெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாத ஒரு சில லிங்கு கொடுப்பானுவோ, அந்த லிங்கை போய் பார்த்தாக்க ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும். இப்போது நம்ம போடக்கூடிய கமெண்ட்டுக்கு என்னதான இல்லை என்னென்னவோ சொல்லணும். இவனுங்களை யாருங்க வீடியோ பார்க்க சொன்னால் நம்ம இவனுங்களை வீடியோ பார்க்க சொல்கிறோமா? நம்ம ஆனால் எப்போ வீடியோ போடுவோம், என்ன பேசுவோம், அதை நம்ம முழுசாக கேட்குறோமோ இல்லையோ தெரியலங்க. இவனுங்க நம்ம எப்போ வீடியோ போடுவோம், அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இந்த 4 ஐடி உள்ளவனுங்க தான். இந்த 4 ஐடி இருக்கு இல்லைங்களா, இவனுங்க மட்டும் ஒரு நிமிஷம் கூட தவறாமல் முழுமையாக வீடியோ பார்ப்பானுங்க. தேவையில்லாத அவதூறு கமெண்ட்லாம் போடுவானுங்க. இந்த 4 நாயும் ஒரு சில இது சொல்லும். என்னென்னா, ஆமாம் ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளி, ஆடி 18, பொங்கல், தீபாவளி இப்படின்னு போடுவேன், உனக்கு வேறு வேலையே இல்லை, பூவை பாரு, செடியை பாரு, காயை பாருன்னு போடுவேன், உனக்கு இதை விட்டால் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம ஏதோ ஒரு வீடியோ போடுறோம், இவனுங்களுக்கு என்னங்க வந்திருக்கு, இவனுங்க வேலை என்னவோ அதை பார்க்க வேண்டியதான். நம்ம ஆடி அமாவாசை தான் போடுறோம், தீபாவளி தான் போடுறோம், பொங்கல் தான் போடுறோம், ஏதோ போடுறோம், இவனுங்களுக்கு என்ன வந்திருக்கு, இவனுங்க வேலை என்னவோ அதை பார்க்க வேண்டியதானே. இவனுங்க எதுக்குங்க நம்ம வீடியோவை பார்க்குறானுங்க? நம்ம வீடியோ போட்ட முடிச்ச உடனே அடுத்ததாக இந்த ஒரு சில ஐடியிலேருந்து ஒரு 4 நாய்ங்க இருக்கிறானுங்க. அந்த 4 நாயும் கமெண்ட் போடுவானுவோ, அவதூறான கமெண்ட்டு. இதே போல் அவதூறான கமெண்ட் போடுற அந்த பொறுக்கி நாய்ங்களே, நான் உங்ககிட்ட கேட்குறேன்டா, அந்த பள்ளிக்கூடத்துக்காக நீங்கள் கமெண்ட் போட வரீங்கல்ல, உங்ககிட்ட நான் கேட்குறேன், அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்து எத்தனை வருஷம்டா ஆகுது? எத்தனை வருஷத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து, அதாவது என்னைக்காவது ஆசிரியர் தினம் கொண்டாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அந்த வீடியோ லிங்கை போட்டிருக்கீங்களா? குழந்தைகள் தினம் கொண்டாடி அந்த வீடியோ லிங்கை போட்டிருக்கீங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சுதந்திர தினம், குடியரசு தினம், அது மட்டும் இல்லாத தீபாவளி, பொங்கல், அந்த பிள்ளைங்க பேசுறது, பேரண்ட்ஸ் பேசுறது, ஒரு சில பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது, அவன் பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது எந்த இடத்துக்காவது போய் ஏதாவது ஒரு நன்கொடை பண்ணுறாங்கன்னா அதை வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டு விழான்னு சொல்லி கொண்டாடுறீங்க, அந்த ஆண்டு விழாவுக்கு பிரபலங்களை அழைச்சிட்டு பேச வைக்கிறீங்க. இது மட்டும் இல்லாத பாரம்பரிய உடை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொங்கலுக்கு அன்னைக்கு தான் பாரம்பரிய உடையை அணியிறீங்க, மற்ற நாள்லாம் கேவலமான ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டு வீடியோ போடுறீங்க. இப்போ தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதாடா? இத்தனை ஆண்டுலாம் நீங்கள் கோமாவில் இருந்தீங்களா? இத்தனை ஆண்டுமே ஒரு நாள் கூட டீச்சர்ஸ் டே வந்தது கிடையாதா? குழந்தைகள் தினம் வந்தது கிடையாதா? குடியரசு தினம் வந்தது கிடையாதா? சுதந்திர தினம் வந்தது கிடையாதா? பொங்கல் வரலையா? தீபாவளி வரலையா? இல்லை எதுவுமே நடக்கலையா? சொல்லுடா பார்க்கலாம். அப்போல்லாம் ஏன் ஆண்டு விழா வைக்கல? அப்போல்லாம் ஏன் பிரபலங்களை அழைச்சிட்டு பேச வைக்கல? இதே போல் நீங்கள் ஏன்டா ஒவ்வொரு ஆண்டும் செய்யாமல் இப்போ ஏன்டா விளம்பரம் பண்ணுறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கடா கேவலமான பொறுக்கி நாய்ங்களே. அதாவது இந்த நாய்ங்க நம்ம பாப்பாவை எப்போ இது பண்ணானோ, இந்த 2022க்கு அப்புறம் தாங்க குழந்தைகள் தினம் வரும், ஆசிரியர் தினம் வரும், சுதந்திர தினம் வரும், குடியரசு தினம் வரும், பொங்கல் வரும், தீபாவளி வரும். அதை வீடியோ எடுத்து போடுவானுங்க. அப்புறம் ஆண்டு விழா வச்சு பிரபலங்களை அழைச்சிட்டு பேச வைப்பானுவோம். இதுக்கு முன்னாடிலாம் எங்கடா போனீங்க? இதுக்கு முன்னாடி ஏன்டா இதெல்லாம் நீங்கள் பண்ணலை? அதாவது அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பாவை 6ஆவதில் சேர்த்தாங்க. 6, 7, 8, 9, 10, 11, 12 7 வருஷம் அனுப்பியிருக்கேன். இந்த 7 வருஷத்தில் ஒரு நாள் கூடங்க ஊருக்குள்ளார எல்லா பஸ்ஸும் வரும். இந்த மாதிரி குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதன் பிறகு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பிறகு பிள்ளைங்களை அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச வாட்டி வீட்டில் கொண்டு விடுவாங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட இவனுங்க அழைச்சிட்டு போனதே கிடையாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி இவனுங்க கொண்டாடுனதும் கிடையாது, குழந்தைங்களுக்கு எதுவும் பரிசு கொடுத்ததும் கிடையாதுங்க. ஆனால் இப்போ மட்டும் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க தான் இப்போ விளம்பரத்தை தேடுறானுங்க.
இப்பதான் அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா? இதுக்கு முன்னாடி எந்த ஆசிரியரும் அங்க பணிபுரியல. இப்போ மட்டும் ஆசிரியர் தினம் கொண்டாடுவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய பேரண்ட்ஸை வந்து நிற்க வச்சு பேச வைப்பானுங்க. இந்த மாதிரி இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை நாங்கள் பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்கூலு தான் நல்ல ஸ்கூலு, இங்கே வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே நல்லா பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பேரண்ட்ஸை எப்படி இந்த கமெண்ட் போடுறானோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தனை நிற்க வச்சு பேச வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அவங்கள பேச வச்சு வீடியோ போடுவானுங்க. அது மட்டும் இல்லாத ஒரு சில பிள்ளைங்களை வச்சு வீடியோ போடுவானுங்க. அந்த பிள்ளைங்க கூட யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கமெண்ட் போடுறானுங்க இல்லைங்களா, அவனுங்களோட பிள்ளைங்களாக தான் இருக்கணும். அந்த பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுமா. இதுக்கு முன்னாடியே நானும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு எத்தனையோ முறை போயிருக்கேங்க. ஒரு பிள்ளைங்க கூட இங்கிலீஷில் பேசியே நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனால் எந்த செவத்தில் பார்த்தாலும் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு மட்டும் இருக்கும். நான் கூட ஒரு முறை அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸை போய் பார்த்தேங்க. போய் பார்த்த உடனே அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவும் தமிழில் தான் பேசிச்சு, அந்த மிஸ்ஸும் தமிழில் தான் பேசிச்சு. நான் கேட்டேன், மிஸ் இங்கிலீஷ் மீடியம்னு சொல்கிறீங்க, எங்ககிட்ட நீங்கள் இங்கிலீஷில் பேச வேணாம். ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியும், தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, எங்ககிட்ட நீங்கள் இங்கிலீஷில் பேச வேணாம். ஆனால் ஸ்டூடெண்ட்கிட்டையாவது நீங்கள் இங்கிலீஷில் பேசலாமே, இங்கிலீஷ் மீடியம்னு சொல்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் சுற்றியும் எழுதி வச்சுருக்கீங்க, ஒரு நாள் கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசி என்னை பார்க்கலையே அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த மிஸ்ஸுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்லிச்சு. இல்லை மிஸ், இங்கிலீஷ் மீடியமாச்சே, ஸ்டூடெண்ட்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டீச்சராச்சே, பேசலையேன்னு சொல்லி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வாயை திறந்தா இங்கிலீஷாலே பேசுதான். ஆனால் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அத்தனை பேரும் இங்கிலீஷாலே பேசுதான். இதுக்கு முன்னாடி படித்த அந்த ஸ்டூடெண்ட்டுங்களை ஏன் இங்கிலீஷால் பேச வைக்கல? அப்போ எங்கே போயிருந்தீங்க? எந்த கோமாவில் இருந்தீங்க? அதாவது அத்தனை விளம்பரமும் பண்ணுறானுங்க. இத்தனை விளம்பரமும் எதுக்காக பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை சேர்த்துற மாட்டாங்களா, எப்படியாவது அவங்கள நம்ம இந்த வீடியோ மூலம் மக்களை கவர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி போடுறானுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்டா, யாரும் உங்கள் வீடியோவை பார்த்து ஏமாற மாட்டாங்க, உங்கள் பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு சில இந்த கூமட்ட நாய்ங்க இருக்கு இல்லைங்களா, அந்த கமெண்ட் போட வரானுங்க பார்த்தியா, அவனுங்க வேணா உங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து சேர்க்கலாம், அவனுங்க வேணா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், பொதுமக்கள் ஆகிய யாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் எவ்வளோதான் விளம்பரம் பண்ணினாலும் சேர்க்க வரமாட்டாங்க. சரிடா, நீங்கள் இவ்வளோ கமெண்ட் போடுறீங்க, இத்தனை வீடியோவை எடுத்து போடுறீங்க, ஆண்டு விழா கொண்டாடுறீங்க, என்னென்னவோ செலிப்ரேட் பண்ணுறீங்க, மக்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஊர்வலம் போகிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. எப்படியோ தினம் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டபடியே இருக்கிறீங்க. சரிடா, இத்தனையும் போடுற நீங்கள் என்னுடைய இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா, பண்ணடா பரதேசி நாய்ங்களா. இத்தனை வீடியோ நீங்கள் எடுத்து போடுற நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்காக சப்பக்கட்டு கட்டி பேசுகிறதுக்கு ஒரு சில நாதேரிங்களும் இருக்குது. அந்த நாதேரி சேனல்லையோ இல்லை நீங்கள் உங்கள் சேனல்லையோ போடலாம். இல்லை நீங்கள் ஒரு சில கமெண்ட்டை போட்டு ஒரு சில லிங்க்லாம் போடுறீங்க. இந்த மாதிரிலாம் போடுற நீங்கள், ஒரு சில லிங்கை போடுற நீங்கள் என்ன பண்ணலாம்? அதாவது பாருங்கள், ஸ்ரீமதி வந்து இங்கே விளையாண்டாங்க, 24 ஹவர்ஸ் வீடியோவை எடுத்து போடுங்கடா. இந்த மாதிரி ஸ்ரீமதி இத்தனை மணிக்கு இங்கே போனாங்க, இத்தனை மணிக்கு இங்கே வந்துச்சு, இங்கே சாப்பிட போச்சு, காலையில் இங்கே ஸ்கூலுக்கு போச்சு, இங்கே ஸ்கூல்லேருந்து வெளியே வருது, இங்கே பாருங்கள் திரும்பவும் சாப்பிட போகுது, திரும்ப ஸ்கூலுக்கு போகுது, திரும்ப ஹாஸ்டலுக்கு சாயந்தரம் வருது, அந்த ரூமுக்கு வருது, அதன் பிறகு டீ பிரேக்கு வருது, திரும்ப ஸ்டடி கால் வருது, அதன் பிறகு தான் பாப்பா என்னவோ தெரில இந்த மாதிரி பண்ணிக்கிச்சு. இங்கே பாருங்கள் பாப்பா நிற்கிது, ஏறுது, குதிக்குது, இங்கே பாருங்கள் ராமுடியும் கீழே கிடக்குது, எங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, அந்த அம்மா தான் அவதூறு சொல்லுது அப்படின்னு சொல்லி இத்தனை வீடியோ லிங்க் போடுற நீங்கள் ஏன்டா இந்த வீடியோவை போடாமல் அமைதியாக இருக்கிறீங்க? ஏன்னா இருந்தால் தானே போடுவீங்க. நீங்கள் தான் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனை கதையும் சொல்லி பார்த்துட்டீங்க. உங்களுக்கு துணை போன போலீஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. உண்மையிலே சொல்கிறேன்னா, போலீஸ் அதிகாரிகள் மட்டும் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா உங்களுக்கு என்னைக்கே தூக்கு தண்டனையே கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து
அவங்க சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மேலிடத்துல இருந்து எந்த பரதேசி பன்னட நாய் அவங்களுடைய கைகளை கட்டி போட்டிருக்கான்னு தெரியல. அவனுங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும். கண்டிப்பாக மேலிடத்துல இருந்து எந்த புறம்போக்கு நாய் அவங்களுக்கு உத்தரவு போட்டானோ அவனுங்களுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன்டா, ஸ்ரீமதி ஆத்மா தண்டனை கொடுக்கும்டா. இத்தனை வீடியோ எடுத்து போடுற நீங்கள், கமெண்டில் வீடியோ லிங்க் கொடுக்குற நீங்கள், உங்களுக்காக பேசக்கூடிய அந்த பரதேசி நாய்ங்க அத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் வேணா ஸ்ரீமதி 24 மணி நேரம் வீடியோவை போடுங்கடா, உங்கள் மேலே தவறே இல்லை அப்படின்னு பொதுமக்கள் நம்புவாங்க. உண்மையிலே நீங்கள் எந்த ஒரு தவறும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வீடியோ லிங்கு ஸ்ரீமதியோட 24 மணி நேரம் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் கமெண்டில் வரும்போது வீடியோ லிங்க் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் சேனலில் போட்டாலும் சரி, போடுங்கடா பார்க்கலாம். உங்ககிட்ட தான் 234 கேமரா இருக்குது. அதுவும் சாந்தி சொல்லியிருப்பா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அத்தனை கேமராவும் ஒர்க் ஆகுது, எல்லா கேமராவும் ஒர்க் ஆகுது, அத்தனை கேமராவையும் நாங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பா சாந்தி. அதனால் உங்ககிட்ட தான் அத்தனை கேமராவும் ஒர்க் ஆகுதில்ல, பாப்பா வந்து எத்தனை மணிக்கு மேலே போச்சு, எந்த இடத்துல நின்றுது, திரும்ப எத்தனை மணிக்கு நீங்கள் சொல்கிற பொய்யில மாதிரி பிள்ளை மேலேருந்து வீழ்ந்தது, எத்தனை மணி நேரம் கீழே கடந்தது, எப்படி இதாச்சு அப்படிங்கிற அத்தனையும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் ஆகாத நீங்கள் வேணால் போடுங்கடா பார்க்கலாம். அதாவது இந்த நாதேரிங்க நம்மளை வந்து அசிங்கமான கமெண்ட் போடுவோனுங்க. நீங்கள் மட்டும் இந்த மாதிரி, அதாவது ஸ்ரீமதியோட 24 மணி நேரம் வீடியோ உங்கள் சேனலில் போட்டாலும் சரி, இல்லை என் கமாண்டில் வந்து நீங்கள் லிங்க் கொடுத்தாலும் சரி, அப்படி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு தான் உன்னை பெத்தாங்கிறத நாங்களாம் நம்புகிறோம்டா. நீங்கள் வந்து எங்களை வந்து கேவலமான கமெண்ட் போடுறீங்களா? உண்மையிலே நீ அப்படி தான் உங்கள் அப்பனுக்கு தான் பிறந்த அப்படின்னா இப்படி ஒரு வீடியோ லிங்கை போடுடா. அப்படி இல்லைன்னா நீ வேற எவனுக்கு பிறந்தையோ தெரியாது. எங்களை வந்து தேவையில்லாத அவதூறு கமெண்ட் போடுறத நிறுத்திக்க. அதே போல் உன் குழந்தை உனக்கு தான் பிறந்தது அப்படின்னா நீ வந்து வீடியோ லிங்கை போடுறா பார்ப்போம். இல்லைன்னா உன் பொண்டாட்டி வேற எவனுக்கு பெற்றாலோ எங்களுக்கு தெரியாது. எங்களை வந்து நீ கேவலமான கமெண்ட் போடுற வேலை வச்சுக்காத. ஒரு சிலர் வந்து இந்த நாதியரிங்க கமெண்ட் போட்டாக்க அவங்க வந்து பதில் கமெண்ட் கொடுப்பாங்க. மனசு கேட்காத இந்த மாதிரி இந்த நாய் இப்படிலாம் கமெண்ட் போடுதே அப்படின்னு சொல்லி மனசு கேட்காம ஒரு சிலர் வந்து பதில் கொடுப்பாங்க. பதில் கொடுக்கும் போது அவங்களையும் வந்து இந்த நாய்ங்க அவதூறான பேசுவானுங்க. தயவு செஞ்சு இந்த நாய்ங்க போடுற கமெண்ட்டுக்கு யாருமே பதில் கொடுக்காதீங்க. இந்த நாய்ங்களெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் போகணுமே தவிர இந்த பரதேசி நாய்ங்களுக்கு கமெண்ட்டு நம்ம போட தேவையில்ல. ஏன்னா ஒரு சிலர் வந்து தப்பு பண்ணினாலும் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்துவாங்க. இந்த புறம்போக்கு நாய்ங்க வந்து எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதெல்லாம் வந்து திருந்தாத ஜென்மங்கள். அதனால தான் அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2005 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ உயிர்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போயிருக்கு மர்மமான முறையில். அதனால இன்னும் இது போல எத்தனை சம்பவங்கள் நடக்குமோ நமக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி சில நாதேரிகள்லாம் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. இவங்க திருந்தாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் போலீஸ்காரங்க சொல்றாங்களே மேலெடுத்து உத்தரவுன்னு தக்க நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணம் தாங்க இவனுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல உயிர்களை போக்குறதுக்கு, இந்த மாதிரி கமெண்ட் நம்மளை போடுறதுக்கு, இவனுங்களுக்கு தண்டனை கிடைக்காம தப்பிச்சு வெளியில இருக்கிறானுங்க பார்த்தீங்களா? இது அத்தனைக்கும் காரணம் சட்ட நடவடிக்கை இவனுங்க மீது பாயாம இருக்கிற ஒரு முக்கிய காரணம் தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இவனுங்க மீது சட்ட நடவடிக்கை வேணால் பாயாமல் இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம ஸ்ரீமதி ஆத்மா இவனுங்களை சும்மாவே விடாது. ஸ்ரீமதியோட ஆத்மா இந்த நாய்ங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தே தீருங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.